சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்குங்க. செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா சுடு தண்ணியில் 2 வாஷ் பண்ணி மிளகாத்தூள் மட்டும் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா ஒரு 3/4 மட்டும் பொரித்து எடுங்க, ரொம்ப மொறுமொறுன்னு வேண்டாம். அதே எண்ணெயில் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை நசுக்கி நல்லா வதக்கிடுங்க. நல்லா சாப்பரில் போட்டு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. ஒரு 75%. 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி சேர்த்து அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. தொக்கா வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச நெத்திலி கருவாடை போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு மட்டும் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க.